தோழா தோழிகளுக்கு வணக்கம். இப்ப நம்ம எங்க போயிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெசார்ட் தான் போயிருக்கோம். ரெசார்ட் போறது வந்து என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. வருஷம் வருஷம் நான் வந்து கேட்டுட்டு இருப்பேன், சரி போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஆகிற காசை வச்சு யோசிச்சுட்டு நாங்க வந்து போக மாட்டோம். சரி இந்த தடவை கன்ஃபார்மா போகலாம், இது எப்ப காசு சேர்றது எப்ப இது பண்றது அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து கிளம்பி வந்தாச்சு. ரெசார்ட்டோட லுக் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அப்படியே நம்ம ரூம்ல இருந்து ரெசார்ட்டோட லுக் பாருங்க எவ்வளவு சூப்பர்பா இருக்குன்ட்டு. சோ நல்ல கிரீனரியா இருந்தது. இப்ப நம்ம ரெசார்ட்டுக்கும் வந்து வந்தாச்சு. ரெசார்ட்ல தான் நம்ம வந்து இப்ப இருக்கோம். இதுதான் எங்களுக்கு குடுத்திருக்கிற ரூமு. நமக்கு அலாட் பண்ண ரூமு. அதோட இதுதான் காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு சின்னதா ஒரு டிவி குடுத்திருக்காங்க. அது எப்பயுமே ஆஸ் யூசுவல் நோ யூஸ். அதுக்கப்புறம் வந்து கப்போர்டு ஒண்ணு பெருசா இருக்கு. அதுல நம்ம திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு பெரிய திங்ஸ் எல்லாம் கொண்டு வரல. இருந்தாலும் நம்மளோட லக்கேஜ் பேக் அதெல்லாம் கொண்டு வந்திருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா ஒரு நாள் போயிட்டு அடுத்த நாள் வந்துட போறோம். அதனால கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இது பெட். இந்த பெட் கவர்லாம் நாங்க வந்து மாத்த சொல்லியிருக்கோம். அண்ட் 2 பாட்டில் தண்ணி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காஃபி மேக்கர் வந்து ரெடிமேடா பால் பவுடரு, சர்க்கரை எல்லாமே ஜஸ்ட் நம்ம வந்து ஹீட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், குடிச்சுக்கலாம். காஃபி மேக்கர் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே குடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து பெரிய பையனுக்காக நாங்க வந்து ஒரு கட்டில் சின்னதா வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ அத சைட்ல போட்டு அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க இருந்தே நம்ம வந்து கடலை பாக்குற மாதிரி நம்மளோட வியூ அது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இது நான் எப்போ போனாலுமே நான் வந்து இதை ரொம்பவே ரசிப்பேன். போன வருஷம் ஆக்சுவலி போயிருந்தோம். இது செகண்ட் டைம். லாஸ்ட் இயர் வந்து நம்ம போனப்போ நம்ம வந்து பெருசா யூடியூப்ல எல்லாம் போடல. இந்த வருஷம் தான் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. இங்கிருந்து பார்க்கும்போது செம்மையா இருந்தது. பார்க்கவே ரொம்ப கிரீனரியா அண்ட் அந்த கடல் தாயை வந்து நேரடியா நான் பார்க்கும்போது வாவ், அது செம்ம ஃபீலிங். நல்லா இருந்தது. இதெல்லாம் அடுத்தடுத்த ரூம்ஸ் அப்படியே தொடர்ச்சியா இருக்கு. அந்த அக்காட்ட நாங்க வந்து பெட் கவர் வந்து மாத்திருங்க, மாத்தினதுதான் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இன்னொரு தடவை மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த அக்கா வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கொண்டு வந்த லக்கேஜஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போது ஒரு பெரிய பேக் 4 பேருக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸ், டவலு இதெல்லாம் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் லஞ்சுமே ஒரு நேரம் வந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி லஞ்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இதை எடுத்துட்டு வரமோ இல்லையோ இந்த சாப்பாடை கன்ஃபார்மா நம்ம வந்து எடுத்துட்டு வந்துடணும். ஸோ சாப்பாடுல வந்து தக்காளி சாதம் செஞ்சேன். அதோட சேர்த்து வீட்டுல இருந்த பிரெட்டு, அதுக்கப்புறம் பசங்களோட ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து வீட்டுல இருந்தது. அதெல்லாமும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். வேஸ்டா அங்க போயிடும். அதனால இங்க வந்து பசிக்குதுன்னா சாப்பிட்டுக்கலாம். அதே சமயம் இங்க வெளியில வந்து வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அது ஹெல்த்தியாவும் இருக்காது. அதே சமயம் விலையும் அதிகமா இருக்கும். அதனால அங்க கடந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து கேட்டுட்டே இருப்பானுங்க, ஏதாவது இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு அப்படின்னு அப்பதான் கேட்டுட்டு இருப்பானுங்க. அப்புறம் பெருசா ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இது எப்போ வெளில கிளம்பினாலும் இப்ப டிராவல் அப்படின்னாவே நம்ம வந்து எடுத்துட்டு வந்துடுறது. அது வந்து இட்லி வித் தக்காளி சட்னி, இல்லைன்னா தக்காளி சாதம், ஏதோ ஒரு நேரம் சாப்பிடுற மாதிரி எடுத்துட்டு வந்துருவேன். அண்ட் வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னதான் இங்க வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சாலும் அந்த தண்ணி வந்து நல்லாவே இருக்காது. அதனால வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் இன்னொரு பேக், இது அவங்களோட ஆபீஸ் பேக். இது தேவைப்படும், இது எப்பவுமே தேவைப்படும். அவங்களுக்கு எப்பனாலும் வந்து ஒர்க் இருக்கும், டக்குன்னு லாகின் பண்ணும், அது தேவைப்படும். இது வந்து என்னுடைய இப்ப நம்ம வந்து யூடியூப்ல ரீல்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதனால என் கம்மல்ஸ், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். அதனால 2 இதுக்கு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மேட்சிங்காக கம்மல்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து அங்க கேப் புக் பண்ணி தான் நான் வந்து வந்தோம். அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, கேப் புக் பண்ணும்போது இந்த லொகேஷன், நாங்க எந்த லொகேஷன் போட்டோமோ அந்த லொகேஷனுக்கு தான் ஆக்சுவலி செலக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த சர்டன் அமௌண்ட் காமிக்கும் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்ல தான் நாங்க வந்து வந்தோம். ஆனா அவன் கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆயிட்டு நம்மளோட பிளேஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணிட்டான், சார் நீங்க வந்து சூஸ் பண்ற லொகேஷன் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதோட க்ளோஸ் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். சார் நாங்க போக வேண்டிய தூரமே இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்கு, கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்கு. நீங்க லொகேஷன்லயே வந்து விடாம நீங்க பாட்டுக்கு இறக்கி விடுறீங்க அப்படின்ற மாதிரி. அவர் வந்து இறக்கி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லல. பட் உங்களோட முடிஞ்சிருச்சு சார், இதான் சார் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த லொகேஷன் தான் சார் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன். அது எப்படி நம்ம போற லொகேஷன் நம்ம சூஸ் பண்ணி அதுக்கான அமௌண்ட் தான் காமிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். ஆனா வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவனால எதுவுமே பண்ண முடியாது. சார் நான் எதுவும் பண்ண முடியாது சார், நான் வந்து டிரைவரா தான் சார் வேலை செய்யறேன், எங்க ஓனர் வேறவங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசுறானுங்க. போங்கடா இதெல்லாம் தெரியும், என்னமோ ஸ்கேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இறங்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு கேப் புக் பண்ணி அந்த இடத்துல இருந்து நாங்க இன்னொரு கேப் புக் பண்ணி தான் எங்களோட லொகேஷனே வந்து நாங்க வந்து ரீச் பண்ணோம். நாம போறதே வந்து
ஒரு ஒரு சம்மர் ஹாலிடேஸ்ல நம்ம வந்து வெக்கேஷனை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு போறோம். இடையில இந்த மாதிரி நமக்கு ஆசையே போட்டாலும் நம்ம லொகேஷன்லயே இறக்கி விடாம இந்த மாதிரி ட்ரபிள்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சரி என்ன செய்யறது, நம்ம வந்தது ஹாப்பினஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வந்தாச்சு. சரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் இன்னொன்னு சொல்றாரு, சார் இங்க இருந்து நீங்க திருப்பி இன்னொரு தடவை புக் பண்ணுங்க சார், நான் வந்து உங்களை அந்த லொகேஷன்ல வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு மட்டுமே 2000 rupees வந்து வருது. இதெல்லாம் ஒரு லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் பசங்க அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஸ்விம்மிங் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தானுங்க. சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம். நாங்க ஒரு பக்கம் நானும் அவரும் வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். இவனுங்க ஒரு பக்கம் சுத்திட்டு இருந்தானுங்க. ஸோ ரொம்பவே நல்லா என்ஜாய்மெண்டா இருந்தது. இதெல்லாம் எங்கங்க ஆஃப்டர் இவனுங்களே வளர்ந்து 15 years ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பையனுக்கு. அவ்வளோ வயசுக்கு அப்புறம் தான் இந்த ரெசார்ட்ன்ற இடத்துக்கே நாங்க வந்து வந்திருக்கோம். அவனுங்களும் இப்பதான் இந்த ரெசார்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த ஸ்விம்மிங் பிளேஸ்க்கு போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதை வந்து வந்ததை வந்து அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. அதையும் நாங்க வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க ரீல்ஸ் எடுக்க கிளம்பியாச்சு. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.